ஏகப்பட்ட கேஜெட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ கிரேசி கேஜெட்ஸ் உடைய அடுத்த எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பலவிதமான கேஜெட்ஸ் கலகலா இருக்கு, லைட் தெரிகிற மாதிரி இருக்கு. என்னென்ன எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. நிறைய கேஜெட் இருக்கு, உங்களுக்காக ஒவ்வொன்றா எடுக்க போறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேஜெட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இப்படி ஒரு கேஜெட் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இது என்னுடைய டீம்மேட்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காகன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இங்கே லைட் எரியும். இதை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விரலையே வித்தை காமிப்பாங்கல்ல, அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாமான்னு அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு ஸ்க்ரூவெல்லாம் வந்து போடுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் ஃபோனை பிடிச்சி டார்ச் அடிக்க சொல்லுவோம். இல்லை நம்மளே டார்ச் எல்லாம் வச்சு வந்து ரொம்ப கஷ்டம், ஃபோனெல்லாம் ஆன் பண்ணி டார்ச் எடுக்கிறது இல்லையா. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போல்டு போடுறதா இருக்கட்டும், நட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் கையில் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல வெளிச்சம் தேவை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லைட் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யும் போது அந்த இடத்துல வெளிச்சம் வரும். It's not working. Only for the idea, this is crazy product. Pricing வைஸா பாத்தீங்கன்னா எந்த பயனும் இல்லை. அடுத்த ப்ராடக்ட் நான் பர்சனலி என்னுடைய யூசேஜ்க்காக செலக்ட் பண்ணது இதுதாங்க அந்த ப்ராடக்ட். ஸோ இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெஸ்கில் உட்காந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க கீழே ஒயரிங்லாம் போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் தி இயர் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, TWS இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் ஓவர் தி இயர் இந்த மாதிரி ஓவர் தி இயர் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதாவது உங்களுக்கு காது வலிக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், லாங் டைமில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். TWS அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். டேபிள் மேலே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய இடத்த இந்த ஒரு ஹெட்செட்டே வந்து கவர் பண்ணிடுது. இதே TWSனால் இவ்வளோ உண்டு, பாக்கெட்டில் போட்டுக்கலாம். இதை பண்ண முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த டேபிள், எந்த டேபிள் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் அப்படி வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நம்ம USB யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த ஹெட்செட் எடுத்து இப்படி மாட்டி விட்டுடலாம். சிம்பிள். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஜெட் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. இருக்கிறதுலே ஓரளவுக்கு கம்மி விலையில் நல்ல கேஜெட், பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் இருந்தது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற கேஜெட்டை நான் சொல்கிறேன். காஸ்ட்லியாக நிறைய பேர் டேபிள் மேலே நிற்க வச்சு அழகுபடுத்துகிற மாதிரிலாம் வந்து வாங்குவாங்க. அதை விட எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது. உண்மையிலே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக ஒர்த்து தான். நான் ஆல்ரெடி வந்து 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. டிசைனுக்காகலாம் காசு கொடுக்காதீங்க, மேலே பார்த்தா ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு. அது அடுத்த ப்ராடக்டை காணமே. ஓ, இங்கே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க. நான் பேச பேச வணக்கம் இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ஸ் வந்தாலுமே இந்த ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா அந்த லைட் மாறி மாறி வந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான லிட்டில் ப்ராடக்ட் தான் இது. இது 2 வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சு. நான் 1 வாங்கியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இது என்ன பண்ணுன்னா, இது தாங்க வந்து பண்ணும். நான் பேசினா மேலே போகும், கீழே வரும், லைட் மாறி மாறி இருக்கும். நான் பேசலைன்னா ஸ்டாப் ஆகிடும். இது பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் படம் பார்க்குறீங்க, இல்லை வந்து பாட்டு கேட்குறீங்க, அந்த மாதிரின்ற பட்சத்தில் உங்கள் லேப்டாப் பக்கத்துலேயும் மொபைல் பக்கத்துலேயும் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ஸ் மாற்றிக்கலாம், கலர் பிரைட்னஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. க்யூட் லிட்டில் ப்ராடக்ட் தான், ஒர்த்து தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டிப்பாக ஒரு கேஜெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓ, இவ்வளோ பெருசு உள்ளே எப்படி வச்சுருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசி கேஜெட்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். என்னன்றதை காமிச்சிடுறேன். துணி காய போடுற ஆங்கருங்க, அவ்வளோதான். இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த பார்த்தீங்கன்னா 5 குச்சி இருக்கா, இந்த 5 குச்சியில் நம்ம 5 துணியை போட்டுக்கலாம். அது நார்மலாகவே போடலாமே. இப்போ ஆங்கர்லன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக 5 துணி போட்டு ஆங்கர் மாட்டணும்னா இடம் எவ்வளோ பிடிக்குமோ இதுலேயும் அவ்வளோ இடம் பிடிக்கும். பட் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு 4 மாட்டணும் அப்படின்னா இந்த ஒரு ஹூக்கை மட்டும் அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் போட வேண்டிய இடத்த மட்டும் தான் இதை ஆக்குபை பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் பக்கமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், 5 துணியோ 10 துணியோ போட வேண்டிய இடத்துல, 10 ஆங்கரோ போட வேண்டிய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களால் 25-30 துணி கூட போட முடியும். சிம்பிள் இல்லை? வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளையும் வந்து கிரேசி கேஜெட்டில் ஆட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த எபிசோடில் இது. அடுத்த ஒரு ப்ராடக்ட் இதுதான். நல்ல காற்று வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இன்றைய அதிசய பொருள்.
போன எபிசோட்லேயும் அதே மாதிரி இருக்குது, இந்த எபிசோடில் அதே மாதிரி இருக்கா, என்ன பண்ணுறது, ஒட்டி போச்சு. சரி, என்ன கேஜெட் அப்படின்னு பார்க்குறத விட பார்த்தீங்கன்னா இதோட சைஸே இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பேப்பர் மாதிரி தான் உள்ளே இருக்கும். என்னன்றதை எடுத்தே காமிச்சிடுறேன். இவ்வளோ தாங்க. ஸோ இது ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறமா, அதுவும் இதோடைய விலை 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு இவ்வளோண்டாடா தருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து கடுப்பாச்சு. இவ்வளோ பெருசு தான் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி காமிச்சிடுறேன். ஸோ நம்ம கிட்ட நிறைய விதமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், டிடபிள்யூஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதில் எல்லாமே எங்கெங்கெல்லாம் மேக்னெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இந்த ஷீட் அது மேலே வச்சிங்கனாலே வந்து போதும். மேக்னெட் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்து தெரியும், அண்ட் இல்லாத இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலாக வந்து தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னீங்கன்னா, MKBHD வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட்டில் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையாக வந்து அவங்க சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து செக் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய கேஜெட்ஸில் மேக்னெட்ஸ் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் வந்து வச்சு பார்க்குறேன். ஸ்பீக்கர் தெரியுதா, 3 ஓட்டை எடுத்துகிட்டே வராது இந்த பேர். வேற எங்க இருக்கு, இங்க இருக்கு. எதுக்கு? இயர்பீஸ். ஆனால் இது 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் ஒர்த்தாக எனக்கு தெரியலிங்க. ஏன்னா ஏற்கனவே இதில் நிறைய விதமான டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. நம்ம வச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு எங்கே இருக்குதுன்னே தெரில. ஸோ ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்னா மட்டும்தான் யூஸு. பட் எனக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வாங்கினேன். நீங்கள் இதெல்லாம் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பட் எப்படி இருக்குன்றதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய கிரேசி கேஜெட் பாக்ஸில் இருக்கிறது இந்த கேமிங் மவுஸ் பேட். எஸ், இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு சுற்றி RGB லைட் அப்படியே சும்மா கலராக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அமுத்துனீங்கன்னா அப்படியே மோடு மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக வந்து மாறுது. ஸோ வெவ்வேறு லைட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லைட்டிங் ஆப்ஷனுக்கு. பட் லைட் மட்டும் கிடையாதுங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேம் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு 3 USB டைப் A கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் C இருக்குது. அதில் ஒன்று வந்து 3 டைப் A இல்ல, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக USB 3.0 சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் இது ரொம்பவே வேகமாகவும் இருக்கு, ஒர்க்ஸ் சீம்லெஸ்லி. ஸோ இந்த மவுஸ் பேடை வந்து கடந்த ஒரு 4-5 நாட்களாக எங்களுடைய டீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. கீபோர்டும் வச்சுக்கலாம், மவுஸும் வச்சுக்கலாம், ஃபாஸ்ட். பட் என்ன ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஒரு கலர்ஃபுல்லாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் எனக்கு பர்சனலி இந்த ஆஸ்ட்ரோநாட் இது வந்து ரொம்பவே பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் வில் பி குட். அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து பிளான் பண்ணுறேன். வரல, ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் வைக்கவே முடியாது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வச்சு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருந்தோம். பட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் வீட்டில் இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கீழே உட்காந்து பண்ணும்போதோ இல்லை ஒரு பெட்டு மேலே உட்காந்து பண்ணும்போதோ இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு ஏகப்பட்ட லேப்டாப் ஸ்டாண்டை பார்த்தேங்க, எல்லா ரிவ்யூவும் பார்த்தேன். நீல்கமலில் ஆர்டர் போட்டு வந்து 2 தடவை ரிட்டர்ன் அமிச்சேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா கோ ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஒரு லேப்டாப் ஸ்டாண்டை வந்து பார்த்தேன். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆர்டர் போட்டேன், நல்லாவே இருந்துச்சு. யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. 4 லெக்கும் ஈக்குவலாக வந்து கீழே உட்காருது. பெட் மேலே இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலுமே சரி, கரெக்டாக நோ ஷேக்கிங், நத்திங், கரெக்டாக இருக்குது. அண்ட் டெக்ஸ்சரும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு விதமான வளைவு இருக்கிறதுனால நீங்கள் கை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்பை வச்சு எலிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கழுத்தெல்லாம் வந்து பெயின் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கையை மட்டும் வச்சுட்டு அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸும் வந்து இருக்குது. அதிலே சின்னதாக ஹோல்ஸ்லாம் இருக்கிறதுனால வென்டிலேஷனுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் நீங்கள் மொபைலை நிற்க வச்சுக்கலாம், டேப்லெட்ஸை நிற்க வச்சுக்கலாம். அண்ட் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்கன்னா அந்த கப்பை நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மவுஸ் பேட் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸும் வந்து இருக்கு. ஸோ ப்ரைஸிங் 1400 ரூபாய். அந்த 1400 ரூபாய்க்கு ஓகேவான ஒரு ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவேன். ஆன் பாயிண்ட், வேற லெவல் தூள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் ரொம்ப ஒர்த் இல்லைன்னா சொல்ல முடியாது. ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கு. 1400 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் டேபிள் வேணும்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த 7 கேஜெட்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேஜெட்ஸ் வாங்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேஜெட் எது இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்ததான் நம்மளுடைய கிரேசி கேஜெட் நெக்ஸ்ட் எபிசோட்ல எந்த ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நீங்க வந்து பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை கண்டிப்பாக வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்த்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வந்து கவர் பண்ணுறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.